நானே இன்னைக்கு வீட்ல இருந்துக்கலாம்னு பார்த்தேன். இவர் வேற திடீர்னு ஃபோன் பண்ணி இன்னைக்கு தோட்டத்துக்கு வாங்குறாரு. சரி உடுமலர், ஏதாவது வேலை இருக்கும், அதான் நானும் வரல. போய் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு வரலாம் விடு. பாவம் அவர் தனியாக தானே செஞ்சுட்டு இருக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே கூப்பிடுறாரு, போயிட்டு வரலாம் விடு. அது என்னமா இவர் இப்பதான் உரம் போடணுமாமா, அதுக்கு முன்னாடி ஏதாவது களையெல்லாம் எடுக்கணும்னு சொல்றாரு. இவர் முன்கூட்டி சொல்றது இல்லையா? ஏக்கா திடீர்னு வானா, நான் வீட்டில் வேலை இல்லையா? சரி உடுமலர் வா, அவரே ஏதோ இன்னைக்கு திடீர்னு உரம் போடணும்னு நினைச்சிருப்பாரு. சரி இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம், அதான் வேலையில முடிச்சிருச்சுல. வா, 4 பேருமா சேர்ந்து களை எடுக்கிறது தானே, சித்த நேரத்தில் எடுத்துட்டு வந்துடலாம். வா, சொன்னவர் ஏதாச்சும் காலையில நேரமா சொல்லியிருந்தா கூட ஏதோ நேரத்திலே போயிடலாம், வெயில் வர்றதுக்கு முன்னாடி. வேறு வெயில் நடக்க வேண்டியதா இருக்கு. சரி விடு வா, என்ன பண்றது, போயிடலாம். வா, எனக்கு கொஞ்சம் தூரம் தான். மாமாக்கு ஏதோ ஃபோன் பண்ணி சொன்னீங்களாக்கா தோட்டத்து பக்கம் தான் வந்துட்டு இருக்கிறோன்னு? இல்லை மலர், நான் ஒன்றும் சொல்லலை, போகிறது தானே. வா, போய் பார்த்துக்கலாம். எனக்கு போய் ஃபோன் பண்ணாட்டி ஏக்கா ஏதாவது சாப்பாடு கீப்பாடு ஏதாவது கொண்டு வர சொன்னா அப்படியே கொண்டு போயிருக்கலாம்ல. நீங்க ஏதோ கூப்பிட்டுருப்பீங்கன்னு நினைச்சா கூப்பிடவே இல்லையாப்பா? இல்ல மலர், அவர் சாப்பிட்டு தானே போனாரு, கொண்டு போனாலும் இப்பெல்லாம் சாப்பிட மாட்டாரு. சரி எதுக்கு சமைச்சிட்டு போகணுன்ட்டு தான் நானும் ஒன்றும் கூப்பிடல. ஏன் நீ ஒன்றும் கொண்டு வரலையா? இல்லக்கா, நான் தான் காலையிலேயே கொடுத்து விட்டுட்டல. இவருக்கு வேற 2 பேர் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க, இங்கே ஆளவே காணும். என்ன மலர், பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க, ஆளவே காணுங்களா? அவங்க ஏதோ மெதுவாக நாயும் பேசிட்டு வருவாளுங்கக்கா. அவங்க வர வழியில எல்லாம் சோளக்கதிர் இருந்ததுல, அதாவது பொடிச்சு தின்னுட்டு இருந்தாலும் இருப்பாங்க. சரி வாங்க, நம்ம போகலாம். இவ்வளவுல பார்த்தோம்னா இப்போதைக்கு வரமாட்டாளுங்க. சரி வாங்க, வரும்போது வரட்டும், நம்ம போகலாம். என்ன கிருஷ்ணா, என்னாச்சு? அது வந்து ஜெனி, இந்த ப்ரொஃபஸர் வேற ஃபோன் பண்ணாரா, அதை காலேஜுக்கு வர சொல்றாரு. இப்போ அதை எப்படி போறதுன்னு தெரியல. நாம வேற இங்க ஒரு வேலையா இருக்கிறோம், இது இப்படி பாதியில நிறுத்திட்டு போக முடியாது. அவர் அர்ஜென்ட் உடனே வாங்குறாரு. அப்படியே கிருஷ்ணா, எதுக்காக இப்ப வர சொல்லியிருப்பாரு? அவர் லைப்ரரியில இருந்து கொஞ்சம் இந்த புக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தேன், அதுதான் எடுத்து கொடுக்குறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே அதை வாங்கிட்டு வரக்கூட இப்ப கூப்பிட்டுருப்பாரா? சரி, நமக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கேயும் விட்டுட்டு போக முடியாது. நீங்க வேணா போயிட்டு வரீங்களா? நான் வேணா இங்க பாத்துக்கிறேன். இல்ல ஜெனி, அது சரிப்பட்டு வராது. நீ தனியா எப்படி இங்க மேனேஜ் பண்ணுவேன்? நான் இங்க கூட இருந்தாலும் சரி வரும். சரி, நான் வேணா ஒன்று பண்றேன். இந்த பரத்தோட ஆஃபீஸ் அந்த காலேஜ் பக்கத்துல தான் இருக்கு, அவனுக்கு வேணா ஃபோன் பண்ணி வேணா போய் அதை கலெக்ட் பண்ணி சொல்லிட்டுமா? அப்படி வேணா பண்ணலாமா? உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கிருஷ்ணா. ஆனா அவர் ஏன் எதுக்கு ஏதோ டீட்டெயில் கேட்டாருன்னா, நீங்க ஆல்ரெடி ஏதோ சொல்லியிருக்கீங்களா அவர்கிட்ட நம்மளை பத்தி? இல்ல ஜெனி, இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. சரி கிருஷ்ணா, சரி அவர் எப்படி பேசணும் பேசி அதை கலெக்ட் பண்ண சொல்லிடுங்க. அவர் ஏதாவது ஓபன் பண்ணி ஏதாவது பார்த்துட்டுனா அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிரும்ல. இல்ல அவன் அப்படியெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டான். அவங்க எல்லாம் பேக்கிங் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க, அப்படியெல்லாம் பிரிச்செல்லாம் உடனே பார்த்துட முடியாது. உங்க தம்பி கூட தான் இருப்பான், அவன் கூட தான் சுத்திட்டு இருக்கான். ஆமா கிருஷ்ணா, அப்புறம் அவனை நம்ம கூட எப்படி கூட்டிட்டு வர முடியும்? அதனாலதான் பரத் அண்ணா கூட தான் இருக்கான். அவரோட ஆபீஸ்க்கு தான் ஏதோ போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவர் கூட தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஜெனி, அப்ப அவனுக்கு கொஞ்சம் தெரியும்ல, அவன் பாத்துக்குவான். நான் ஷாமுக்கு ஃபோன் பண்ணி பரத்தை கூட்டிட்டு போய் அதை கலெக்ட் பண்ணி வைக்க சொல்றேன். அப்புறம் போய் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே தானே? ஓகே கிருஷ்ணா, சரி நீங்க கால் பண்ணி பேசுங்க. இதை நான் பாதியிலே வந்துட்டு கூப்பிட்டீங்கன்ட்டு நான் அது போய் என்னன்னு பாக்குறேன். ஓகே ஜெனி, இது வரைக்கும் அதுல ஏதாவது தெரிஞ்சதா? ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது கிடைச்சதா ஜெனி? இல்ல கிருஷ்ணா, நானும் தேடிட்டு தான் இருக்கிறேன். பார்க்கலாம், இந்த ஊர்லயாச்சும் நமக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதான்னு. சரி ஓகே ஜெனி, பாரு. நானும் ஊரா நம்மளும் சுத்திட்டு இருக்கிறோம், இன்னும் நமக்கு எந்த ப்ரூஃப் கிடைக்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் எப்போ முடியுது என்னன்னு தெரியல. சரி பாரு, நான் கால் பண்ணிட்டு வரேன். ஃபீல் பண்ணாதீங்க கிருஷ்ணா, நம்ம இதுல ஜெயிப்போம், நம்பிக்கையா இருங்க. எவ்வளவோ ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிருக்கிறோம், இது பண்ண மாட்டோமா? விடுங்க, டைம் ஆனாலும் நம்ம எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிப்போம். நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. சரி, நீங்க கால் பண்ணி பேசுங்க, ஓகேவா? சரி, நான் வரேன். ஓகே ஜெனி. இவன் வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தெரியல, இவனுக்கு வேற ஃபோன் பண்ணணுமா? என்ன பண்றது? இப்போ அவனுக்கு கூப்பிட்டு தான் ஆகணும். ஏதாவது கேள்வி கேட்பானே. இந்த ஷாம் ஏதாவது சொல்லியிருப்பானா, வளர்ச்சி கொட்டியிருப்பானா அவன்கிட்ட? அப்படி சொல்லியிருந்தா நம்ம கிட்ட ஏதாவது கேட்டிருப்பானே. இப்போ வரைக்கும் ஒண்ணுமே வாயை திறக்கல. சரி, எதுக்கு கால் பண்ணலாம். என்ன இவ்வளவு வர சொல்லி என்ன இருமாச்சு? கிளம்புனாலே இல்லையான்னு ஒன்றும் தெரியலையே. சொல்லுங்க. மலரே, என்ன வந்துட்டு இருக்கிறியா இல்லையா? தோட்டத்துக்கு வர சொல்லியிருந்தா கிளம்பிட்டியே இல்லையா? வந்துட்டு தாங்க இருக்கேன், நடந்து வர வேண்டாமா? சொன்னது அப்படியே வர முடியுமா? நான் என்ன மின்னல டபக்குன்னு வந்து நிக்கிறதுக்கு? வரேன் வரேன், நானும் இந்த சீதாக்கா வந்து வந்துட்டு இருக்கிறோம். ஓ அப்படியா? சரி சரி சரி, வாங்க வாங்க வாங்க. நானே சரி கிளம்புனே இல்லையோன்னு நினச்சிதான் கூப்பிட்டேன். சொல்லிடும் ஆரமாச்சே, இவ்வளோ நேரத்தில் எல்லாம் வந்திருக்கலாமே நினச்சி கூப்பிட்டேன். சரி சரி, வாங்க வாங்க. வர வர வைங்க. சரி மலர், சரி வைக்கிற வாங்க. சரி, அவங்க வந்துட்டு இருக்கிறாங்களாட்டுக்கு. நம்ம மருந்தெல்லாம் கலக்கி வைக்கல, உரம் போடுறதுக்கு. ப்ரோ, இந்த காலேஜா ப்ரோ? ஆமாடா ஷாமா, அன்னைக்கு இந்த காலேஜுக்கு தான்டா வந்தோம். இங்கே தான் வந்து வாங்க சொன்னான். சரி, போய் வாங்கிட்டு வந்துடலாமா? சரி ப்ரோ, வாங்க உள்ள போகலாம். சரிடா ஷாமு. ப்ரோ, உங்களால் இந்த காலேஜா ப்ரோ? ஆமாடா ஷாமா, அன்னைக்கு உங்கள் மாமன் கூட வரும்போது தான்டா நானே பார்த்தேன். அந்த பொண்ணு இந்த காலேஜ் தான் படிக்கதாட்டு இருக்குது. அது என்னமோ அன்னைக்கெல்லாம் ஃபைலாக அது என்னமோ ரெடி பண்ணி அந்த பொண்ணு தான் கொடுத்துதாட்டு இருக்குது. அப்போ தான் ஆஃபீஸ் ரூமில் வச்சு தான் பார்த்தேன் அந்த புள்ளிவை. அப்போ தான் தெரியும் இங்கே தான் படிக்குதுன்ட்டு. ப்ரோ, பேசாமல் இன்னைக்கு வேணா சொல்லியிருங்க ப்ரோ அந்த பொண்ணை பார்த்தா. என்னடா சொல்ற? அதான் ப்ரோ, நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிருங்களே.
அட ஏன்டா சாமு நீ வேற, அது எப்படிடா காலேஜில் போய் அதெல்லாம் வந்து சொல்ல முடியுமா? நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கிறோம், நீ என்ன பேச சொல்ற? ஐயோ அதெல்லாம் இங்கே வேண்டாடா, இங்கெல்லாம் சொல்லக்கூடாது. பேசாம அந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம் விடு. எதுக்கு இங்கெல்லாம் வச்சு சொல்லிட்டு? அட ஏன் ப்ரோ நீங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி பயப்படுறீங்க? டேய் உனக்கெல்லாம் தெரியாதுடா, உங்க ஊர் மாதிரி இங்க இல்லடா. இங்கெல்லாம் அப்படியெல்லாம் சட்டுன்னு போய் சொல்லிட முடியாது, சரியா? புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் நேரங்காலம் பார்த்து அப்புறமா சொல்லிக்கலாம். வந்த வேலையை பார்த்துட்டு போகலாம். முதல்ல அந்த உலையை பார்க்க முடியுமானே தெரியல. இவன் வேற போய் ப்ரப்போஸ் பண்ணுங்கிறான். ஓ இப்படியே சொல்லாமையே இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க, நீங்க அவங்கள மறந்துட வேண்டியதுதான். ஆடா இவன் ஒருத்தன், இவன் வேற ஏதோ சாபம் முடுற மாதிரி பேசிட்டு இருக்கிறான். ஏ வாடா சொல்றேன்டா, அதுக்காக இப்பவே சொல்லணும் எப்படிடா? முதல்ல நான் தயாராக வேண்டாமா? வா வா, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு நாள் பிளான் பண்ணி தாண்டா சொல்லணும். இப்படியெல்லாம் புஷ்குன்னு போய் எல்லாம் சொல்ல முடியாது. வா வந்த வேலையை பார்க்கலாம். உங்க அண்ணன் வேற எதையோ வாங்கிட்டு வர சொல்றான். வா முதல்ல அதை போய் வாங்கலாம். ப்ரோ நான் இன்னும் 2 மாசத்துக்கு தான் ப்ரோ இந்த ஊர்ல இருப்பேன். நான் போறக்குள்ளேயாச்சும் சொல்லுவீங்களா இல்லையா? சரிடா சரி, நீ போறக்குள்ள எப்படியாவது நான் அந்த புள்ளக்கிட்ட பேசிடுறேன், சரியா? நீங்க போற பக்கம் பார்த்தா வருஷ கணக்கா இழுப்பீங்களா இருக்குது. எப்படியாவது நான் போறக்குள்ளேயாச்சு ப்ரப்போஸ் பண்ணுங்க. இல்லைன்னு வைங்க, அப்புறம் நான் போறப்ப அந்த பொண்ணை பார்த்து நானே சொல்லிட்டு போயிடுவேன், பார்த்துக்கோங்க. இல்ல இல்லடா, அவ்வளவு சிரமமெல்லாம் உனக்கு வேண்டாம். அது 2 மாசம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் எப்படியாச்சும் சொல்றேன்டா. வாடா ஷியாமு, எனக்கு ஆபீஸ்ல வேற வேலை நிறைய கிடக்குது. உங்க அண்ணன் வேற இடையில இதை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டா. அது எனத்தையும் கொடுப்பாங்களாமா, வா வாங்கிட்டு போய் நம்ம ஆபீஸ்ல வைக்கலாம். அவன் சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறானாமா. சரி ப்ரோ நடங்க போலாம். வா வா சீக்கிரமா. என்னடி சின்ன புள்ள, இந்த சீத்தக்கா மலரக்கா ஓட்டமா ஓடிட்டாங்க. பின்ன அவங்க போகாம நின்றுட்டா இருப்பாங்க. சீக்கிரம் வாடினா நீ அந்த கரும்பெல்லாம் தின்னுட்டு தான் வர்ற. ஆமா, பொங்கலுக்கு கரும்பே சரியாவே சாப்பிடலாம். சரி அதான் 2 இது பொரிச்சு சாப்பிட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். நான் அங்கே சோளக்கதிர தான் பொரிக்கலான்னு போனா, அது என்னமோ கொஞ்சம் வளரணும் மாட்டு இருக்குது. அது இன்னொரு வாரம் போய் வந்தோம்னா பொரிச்சுக்கலாம். சரி இப்போதைக்கு அந்த கரும்பாச்சு சாப்பிட்டுட்டு போகலான்னு நினச்சிதா சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீ தானே கூட சேர்ந்து சாப்பிட்டா, என்னமா நான் மட்டும் தின்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கு இல்லடி, அப்புறம் அவங்க போயிட்டாங்கன்னா நான் தின்னு முடிக்கிற வரைக்கும் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்களா வேடிக்கை பார்த்துட்டு? அவங்க அவசரமா போகணும்னு கிளம்புறாங்க. சரி வா அப்படியே நம்ம பொடி நடையா போகலாம். வாரமா வாடி சின்ன புள்ள, அது என்ன பஸ் இவ்வளோ வேகமா வருது, இந்த பக்கம் வாடி. இதுக்கு தான் இந்த ரோட்லயே வரக்கூடாதுங்கிறது. கண்ணுமுக்கு தெரியாம ஓட்டிட்டு வருவானுங்க. பேசாம நான் குறுக்காலேயே போயிருக்கலாம். அவங்களாம் கரெக்டாக தாண்டி வர்றாங்க, அப்புறம் ரோட்டில் ஓட்டிட்டு வராமல் எப்படி வருவாங்க? நாம தான் நடு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிறோம். சரி வா வா அப்படியே போகலாம். இந்நேரம் அந்த அக்காங்க தோட்டத்துக்கு போய் சேர்ந்துருப்பாங்களாட்டு இருக்குது. போகட்டும் போகட்டும் போ, நம்ம ஓலை மெதுவா. எப்படி இருந்தாலும் மெதுவாக தான் வரேன்னு அவங்களுக்கும் தெரியும். அவங்க இந்நேரம் வேலையே ஆரம்பிச்சிருப்பாங்க. அடா இது என்ன சின்ன புள்ள மாமியாராட்டு இருக்குது. இவங்க எங்கே தனியாக போயிட்டு இருக்கிறாங்க பஸ்ஸில்? கேட்கலாமா ஏதாச்சும்? வேண்டாம் வேண்டாம், ஏதாவது ஜோலியாக போவாங்க. நாம வேற ஏதாவது கேட்டு அது வேற ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? இந்த அம்மா வேற பொசுக்குன்னு ஏதாவது பேசும். எது கேட்கணும்? அவங்களாம் சொன்னால் கேட்கலாம், இல்லாட்டி நாம கிளம்பிடலாம். அடா இதே முக்காடு தறி வேற போகிறா. நம்மளை பார்த்துருப்பாளா? பார்க்காத மாதிரி போகிறா, ஒன்றும் பேசாம. இவங்க இந்த பஸ்ஸில் ஏறி இருக்கிறா. சரி நம்ம எதுக்கு சும்மா ஒரு வார்த்தை பேசி வச்சிடலாம். இல்லைன்னா ஊருக்குள்ளே போய் எதையாவது கிளறி விட்டுருவா. ஏற்கனவே நம்ம மருமகா நம்மளை ஏதோ நோட்டம் விட்டுட்டு இருக்கிறா. இவ வேற ஏதாவது இடக்கு மடக்க ஏதாவது போய் பேசிடுவா. சும்மா ஏதாவது சாக்கு போக்கா சொல்லி ஏதோ ஒன்று மறைச்சு விட்டுறலாம். இல்லாட்டி இவ ஒன்று கும்போதான் போய் சொல்லிடுவா ஊருக்குள்ள. அடியா மல்லிகா. ஆத்தா என்னங்க அத்தா? அது என்னடி வாத்து பார்க்காத மாதிரி போறா? நீ என்ன இந்த பஸ்ல? அது அத்தா எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தால, அது இங்கே தான் அத்தா போய் மருந்து வாங்குறதுக்கு போயிருந்தானா. சரி அதான் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். ஓஹோ அப்படியா, சரி சரி. நீ என்ன இறங்கி வேற பஸ் பிடிச்சி போறவளா? ஆமாங்க அத்தா, இதே இந்த ஸ்டாப்ல இறங்கிட்டு அப்புறம் எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் போகணுமா. சரி அதாங்க அக்கா ஊர் பஸ் எல்லாம் இங்கே தான் நிற்கும். சரி அதாங்க போயிட்டு தான் அப்புறம் வீட்டுக்கு போகணும். ஓஹோ அப்படியா, சரி சரி. என்ன வீட்டுக்காரனுக்கு எப்படி இருக்குது? இந்த மருந்து கொடுத்து பரவாயில்லையா? பரவாயில்லைங்க அத்தா ஓரளவுக்கு. அதனால தான் இங்கே வாங்கி கொடுக்குறேன். நீங்க எங்கே போயிட்டு வரீங்க? நானா? அதான் பஸ் நின்றுச்சுடி, இறங்கு இறங்கு. இல்லாட்டி பஸ் எடுத்துருவான் பாரு, பார்த்து இறங்கி போ. சரிங்க அத்தா, சரி நான் போயிட்டு வரணுங்க. சரி சரி பார்த்து இறங்கி போ. வேற பொசுக்கு எங்கே போறீங்கன்னு கேட்டா நானும் என்ன சொல்றதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கிறேன். இவகிட்ட எல்லாம் எனக்கு போய் சொல்றது. நல்ல வேலை பஸ் ஏதோ அந்த நேரத்தில் நின்றுச்சு, அவளை இறங்கி போயிட்டா. சரி நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம அங்கே வேண்டிய இடம் இன்னும் வரலையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்பாப்பா வீட்டில் சமாளிச்சுட்டு அவகிட்ட சமாளிச்சுட்டு வரக்குள்ள போதும் இருக்குது. எங்கேயாச்சும் போறக்கு வரக்கு இருக்குதா? எவ்வளவு கண்ணில் பட்டுறான். எங்கே போற எதுக்கு போற எல்லாம் குறைச்சி கொடுக்குறாளுங்க. எங்கேயாவது நிம்மதியாக போற மாதிரி இருக்குதா? என்ன தெரியாம பண்றக்கில்ல, எல்லாத்தையும் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாளுங்கப்பா. எப்பா கண்ணே, கண்டக்டர் தம்பி, நீ எவ்வளோ நேரம் சாமி ஆகும்? அக்கா இன்னும் நேரம் ஆகத்தா, இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது நீங்க கேட்ட ஊர் ஒர்க்கு. சித்த நேரம் வேணா படுங்க, பஸ் அங்கதான் போய் கடைசியா நிற்கும். நான் எழுப்பி விட்ற வேணாம். ஓ அப்படியா தானே, அப்போ இன்னும் நேரம் ஆகுமா? சரி சாமி வந்தா சொல்லு கொஞ்சம். சரிங்க அத்தா. நீங்க எதுக்கு அத்தா அங்க போறீங்க? அது தனியா கூட ஒருத்தர் வரலையா? இவன் வேற கேள்வி கேட்கறானா? நான் எதுக்கு போனா இவனுக்கு என்ன? அது இல்ல தம்பி. ஆமா வீட்டில் ஒருத்தர் இல்ல சாமி, நான் தனியா தான் இருக்கிறேன். அதான் சாமி தனியா போறேன். ஓ அப்படிங்களாக்கா? சரிங்க அத்தா, நான் வந்தா சொல்றேனுங்க. பூமாரி அங்க பாரு யார் வராங்கன்னு. அட இந்த ப்ரோ இவங்க இங்க வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ, என்ன ப்ரோ திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? நாங்களே பயந்துட்டோம். ஹாய் சோனி பூமாரி, எதுக்கு பயப்படுறீங்க?
நான் என்ன சிங்கமா புலியா என்ன பார்த்து பயப்படுறதுக்கு? அது இல்ல ப்ரோ, திடீர்னு என்ன எங்க காலேஜுக்கு வந்திருக்கீங்க? அது டக்குன்னு சடனா வந்து நிக்கிறீங்க. அதான் கொஞ்சம் பயந்துட்டோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோனி, உங்கள் ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்கு தான் வந்திருந்தேன். அம்மா நீங்களும் இங்கே தான் படிக்கிறீங்களா? ஆமாங்க ப்ரோ, இங்க தான் படிக்கிறோம். உங்களுக்கு தெரியாதா? ஓஹோ அப்படியா, இங்கே தான் படிக்கிறீங்களா? தெரியல சோனி, நானே இப்போ தானே பார்க்குறேன் உங்களை. ஆமா ப்ரோ, நாங்க எல்லாரும் இங்க தான் படிக்கிறோம் ப்ரோ. எங்க அண்ணன் இங்க தான் இருக்கான். அம்மா எங்கே போயிட்டு இருக்கிறீங்க நீங்கள் 2 பேரும் மட்டும்? ஏன் கிளாஸ் இல்லையா அப்போ? இல்ல ப்ரோ, பிரேக் டைம். சரி அதான் கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வரலாம்னு போயிட்டு இருக்கோம். ஓஹோ அப்படியா, பிரேக் டைமா? சரி சரி, கேண்டீன் எங்கே இருக்கு சோனி? நானும் வரலாமா? வாங்க ப்ரோ, கேண்டீன் இது எங்க லெஃப்ட் சைடு தான் ப்ரோ இருக்கு. வாங்க போலாம். அங்க தான் நாங்களும் போயிட்டு இருக்கோம். ஓ அப்படியா, சரி சரி, லெஃப்ட் சைடு தானே? சரி நீங்கள் போயிட்டுருங்க, இந்த ஷாம்பு வந்து அவனையும் கூட்டிகிட்டு வரேன். ஓகே ப்ரோ, சீக்கிரமா வாங்க, இல்லாட்டி நாங்க கிளாஸ்க்கு போயிடுவோம் ப்ரோ. எங்களுக்கு 15 மினிட்ஸ் தான் பிரேக். ஓ அப்படியா சோனி, சரி சரி, எங்கே உங்கள் அக்கா? அவங்களாம் வரலையா கேண்டீனுக்கு? என்ன ப்ரோ, எங்க அக்காவை என்ன கேக்குறீங்க? அவ பிரேக்ல அதிகமா வெளிய வர மாட்டா ப்ரோ. இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன் சோனி. எப்போ நீங்கள் 3 பேர் தானே இருக்கீங்க ஒன்றா? சரி அதனால தான் அப்படி கேட்டேன். நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. ஓகே ப்ரோ, அதனால என்ன? அவ எங்க அக்கா கொஞ்சம் அப்படிதான் ப்ரோ. அவ பிரேக்ல எல்லாம் அதிகமா இது பண்ணிக்க மாட்டா, வெளியில அதிகமா வர மாட்டா. நாங்க 2 பேரும் தான் சும்மா ஏதாவது சாப்பிட போவோம் அடிக்கடி. சரி வாங்க ப்ரோ, நாங்க போயிட்டு இருக்கோம். சரி சோனி, சரி போயிட்டுருங்க, வரேன். ஷியாமு, என்னடா வாங்கிட்டியா? ஓ, ஷியாமண்ணா இந்த ரூம்ல தான் இருக்காரா? ஆமாம் சோனி, சரி நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் வேணும் போயிட்டுருங்க. ஏ சோனி, பாத்தியா மாயாவை பத்தி கேக்குறாரு இவரு? சரி அவர் ஒரு வேளை யதார்த்தமா கூட கேட்டுக்கலாம். சரி வா குமாரி, நம்ம போலாம். பிரேக்ல இங்கே பாதி டைம் முடிஞ்சிருச்சு. என்னக்கா 2 பேரும் ஓட்டமா ஓடி வந்துட்டீங்க? ஆமா, ஓட்டமா ஓடி வந்திருக்கிறா. ஏண்டி என்ன கிளம்புன வீட்ல இருந்து நீங்க வந்து சேர்ந்திருக்கிற நேரம் பாத்தியா? நானும் போலாங்கிறாக்கா, இவ வாட்டுக்கு அங்கே உட்காந்து கரும்பு தின்னுட்டே இருக்கிறாக்கா. ஆமாடி, உங்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா அவ்வளவுதான். கிளம்புற நேரம் பாரு, வந்து சேர்ந்திருக்கிற நேரத்தை பாரு. நாங்க வேலையே முடிச்சாச்சு, நீ இப்பதான் வர்றையா? இப்ப மட்டும் எதுக்கு வந்தீங்க? அப்படியே வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதுதானே? யாக்கா பொஸ்குன்னு அப்படி சொல்றீங்க? அப்புறம் எங்களை காண நினைப்பீங்களா? அதனாலதான் அப்படியே வந்துட்டோம். நான் என்னக்கா பண்றது, பொறுமையா நடந்து வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள களை எடுத்துட்டீங்களா? மணி 3:30 தானே காச்சு, அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருச்சுங்கிறீங்க. ஏண்டி காலையில 10 மணிக்கு கிளம்புனது 4 மணி நேரம் ஆயிருக்குது நீங்க தோட்டத்துக்கு வந்து சேர்றதுக்கு. அப்படின்னு களை எடுக்காம அப்படியே எடுப்பாங்களா? அதெல்லாம் நானும் மலர எடுத்துட்டோம். நாங்களே நீ வீட்டு கிளம்பலாம் சேர்த்த நேரத்தெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப வந்திருக்கிறாங்க வேற 2 பேர். எனக்கு அப்பவே தெரியுக்கா, இவங்க 2 பேர் எங்க வந்து எடுக்க போறாங்கன்ட்டு. நான் நினைச்ச சரியா போச்சு. இவங்களை நம்பிட்டு நம்ம அங்க வழியிலே நின்றுட்டு இருந்தா என்ன இருக்கு பாத்தீங்களா இப்போ? சரிக்கா, விடுங்க விடுங்க. இப்ப என்ன வேலை முடிஞ்சிருச்சா? மறுபடியும் போறதுதானே? ஒரு டீ ஒண்ணு வாங்கலையா குடிக்கிறதுக்கு? ஆமா, டீ வாங்குறாங்க. டீ காட்டுக்குள்ள வந்து எங்க போய் டீ வாங்குறது? மலர் வீட்டுக்காரர் ஏதோ வேலையா இருக்கிறாரு உரம் போட்டுட்டு. யாரு போவாங்க? ஐயோ அப்படியா, நடந்து வந்ததே ரொம்ப சலுப்பா இருக்கே. நான் கூட ஏதாவது டீ வாங்கி வச்சிருப்பீங்க குடிக்கலாம்னு நினைச்சேன். சரி, ஏதாவது வாக்காடியாச்சு கிடைக்குமா? ஏன் மலர் இருக்காங்க ஓட்டத்துல தான் ஏதோ சக்கரை காப்பி தூளெல்லாம் வச்சிருப்பீங்களே. நானும் சின்ன பிள்ளைய வேணா ஏதாவது காப்பி போட்டுட்டுமா? சரி போய் போடுங்க, வா வந்தது கதையாவது செய்யுங்க. எங்களுக்கு நிச்சயத்த நேரம் தான் வேலை இருக்குது. இந்த சைடு மட்டும் களை எடுத்தா போதும், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். சரி, சக்கரை காப்பி தூளெல்லாம் பம்ப் செட் ரூம் கிட்ட தான் இருக்கும், எடுத்து வேணா போடுங்க. அடுப்பு தானே பற்ற வைக்கணும். பற்ற வச்சிருவே இல்லையா? அடுப்பு தானே, அதெல்லாம் நான் பற்ற வச்சுக்குவேன். அதெல்லாம் 2 ஓலை எடுத்து வச்சு எரிய போகுது, அதை நான் பாத்துக்கிறேன். சரி வரக்கா பேச்சு போடுறேன். பாலும் இருக்காதுல்ல? ஆமாம், பாலெல்லாம் இங்கே இல்லை. சரி வாசனை போல நம்ம போய் காப்பி போடலாம். அப்படியே காப்பி போட்டுட்டு அந்த சோளக்கதிர் ஒரு 2-3 மட்டும் பொரிச்சல் அளவா, அதை மட்டும் தீயில கொஞ்சம் வாட்டலவா அப்படியே. சரிடி. சரிக்கா, நீங்க போய் ஏதாவது இருக்கிற வேலையை பாருங்க. நான் போய் 4 சோளக்கதிர் கொண்டு வந்தேன், அதை அப்படியே வாட்டிட்டு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அவன் நம்ம கரும்பு சாப்பிட்டானா அப்புறம் என்ன சோளக்கதிரும் பொரிச்சிட்டு வந்தியா? ஆமாக்கா, அது கொஞ்சம் இலசாதான் இருந்தா, அது ஒரு வாரம் போனாலும் பொரிக்க முடியும் சோளக்கதிரெல்லாம். சரி சும்மா ஒரு 4-5 மட்டும் தான் பொரிச்சேன். சரி கரும்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அது மட்டும் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். சரி அதில் வேணா தீயில போட்டு வாட்டுறேன். சரி போ, வந்ததுக்காக செய்யுங்க. சித்த நேரத்தில் எங்களுக்கு வேலை முடிஞ்சிருடி. நீ லேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் போயிடுவோம். பிள்ளைங்க காலேஜில் இருந்து வரக்குள்ள நான் வீடு போவோம். சரியா? சாமி வேற எடுத்துட்டு வந்துட்டு அதுக்குதான். சரிக்கா போலாம். எங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருவா. சீக்கிரமா போலாம். நான் போய் சீக்கிரம் அடுப்பத்தை வைக்கிறேன். உனக்கு என்ன, அவங்க மாமியார் வீட்டில் இருக்கிறாங்க, பிள்ளை கூப்பிட்டுக்குவாங்க. ஆமாடி, நான் வேற லேட் ஆயிடுச்சுன்னு என் பையன் வேற ஸ்கூல்ல இருந்து வந்துருவான். எதுக்கு எங்க அன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோன்னு சிம்ரன் கிட்ட சொல்ல சொல்லி. எங்க அத்தை வேற வீட்டில் இல்லை, பேசாம அங்கே போய் இருக்க சொல்ல வேண்டியதுதான். ஏன் போல உங்க அத்தை வீட்டில் இல்லையா? இல்லைக்கா, அவங்க எங்கேயோ வெளியே போயிருக்கிறாங்க. சரி நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சிம்ரன் கூப்பிட்டு வச்சுக்கோ. காலையிலேயே அங்கேருந்து தான் போனேன். இப்போ அங்கேயே போய் இருக்கட்டும். அப்புறம் போய் கூப்பிட்டுக்கிறேன். நான் வரக்குள்ளையில போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாடி, உங்க குழந்தைங்க 4 மணிக்கு வந்துருவாங்கல்ல, அப்போ ஃபோன் பண்ணி சொல்லு முதல்ல. பையன் பேர் வந்து நிக்க போறான், அங்க அப்பையும் பேர் இல்லைங்கிற. ஆமாக்கா, முதல் கூப்பிட்டு சொல்லிடுவோம். இல்லாட்டி எங்கள் அத்தை வந்து கண்டபடி எனக்கு திட்டிடுவாங்க. சரி நீ இப்போ அடுப்பத்தை வை, நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிடி சின்ன பிள்ளை, சரி போ. சரி வா மலரே, நம்ம இருக்கிற வேலையை முடிச்சு விட்டுறலாவா? அம்மா அந்த கொட்டை எங்க வச்ச? அதட்ட இங்கே தான் இருக்குது, வாங்க எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.